பெங்களூர் பட்டணத்தில் ஒரு நல்ல தம்பதிக்கு முதல் பிள்ளை பிறந்தது. ரெண்டு பேரும் ஏராளமாக கை நிறைய சம்பளம் வாங்கினாங்க ஐடியில். பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், ஏன்னா ரெண்டு பேரும் புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. இப்போ ஐடியில் அள்ளி கொடுக்குறோம். ரெண்டு பேரும் ரெண்டு கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மகா பிறந்த, அழகான மழகா. ரொம்ப ஆசையா அந்த பிள்ளை வளரவதை பார்த்தாங்க. கொஞ்சி கெஞ்சி மகிழ்ந்து அவளுக்கு 4 வயசானவுடனே பெஸ்ட் ஸ்கூலில் கொண்டு அதை அட்மிட் பண்ணாங்க. சேர்ந்த 2வது வாரம் பிள்ளை போகிற அழகெல்லாம் பார்த்தாங்க. டேடியே போய் விட்டுட்டு வருவார், காரில் ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வருவார், மம்மி வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ரெண்டு பேரும் அப்படியே டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸில். ஏன்னா நல்ல ஒயர் கிரேடில் இருந்ததுனால அவங்க டைமிங் அப்படி. டேடிஸ் ஜாப் இஸ் டு டேக் த சைல்ட் டு த ஸ்கூல், மம்மிஸ் ஜாப் டு டேக் பேக் ஹோம். ஆனால் 2 வாரத்திலேயே மம்மி காத்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை போனா உள்ள போனா வருவான்னுட்டு பிள்ளையை காணும். ஓடி போய் செக்யூரிட்டிகிட்ட கேட்டாங்க, I want to see the principal. பிரின்சிபல் கேட்டு, என் பிள்ளை உள்ள வந்த வெளியே வரலையேன்னாங்க. நல்லா கவனிங்க, எப்படி அட்டெண்டன்ஸை பாருங்க. ஆமா, உங்க பிள்ளை வந்தது, மத்தியானமும் சாப்பிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூல்ல அங்கேயே சாப்பாடு கொடுப்பாங்க, அதையும் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்சது. உங்க பிள்ளை மத்தியானமும் ஆஃப்டர்நூன்லயும் ஸ்கூல்ல இருந்திருக்கு மேடம். அப்போ மறுபடியும் வந்து செக்யூரிட்டிகிட்ட கேட்டாங்க, ஐயா இந்த வழியாக தானே என் பிள்ளை வந்திருக்கும். ஆமாம் மேடம், என்னால் 2 வாரமாக நான் பார்க்குறேன், உங்கள் பிள்ளை அழகாக இருக்குது, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்குது, அதனால கொஞ்சம் கண் இருந்தது, நான் பார்த்தனே, வெளியே வந்துச்சேன். எங்க என் பிள்ளை எங்க? என்ன நடந்தது தெரியுமா? இந்த அம்மா காரை லேசா ஒருத்தன் தட்டிட்டான், பார்க் பண்ணி இந்த இடத்துல லேசா தட்டிட்டான். அதனால இந்த அம்மா அந்த கார்ல ஸ்கிராட்ச் விழுந்திருக்கான்னு பார்க்க போற நேரத்தில் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். somebody eloped the child. 4 வயசு பிள்ளை, அழகான பிள்ளை. 2 பேருக்கும் வானமே இடிஞ்சு விழுந்துற மாதிரி இருந்தது. வாழ்க்கையை வெறுத்து போச்சு, சம்பாத்தியம் புளிச்சு போச்சு, ஏதோ செத்த பணம் மாதிரி நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. 2 வருஷம் கழிச்சு, லிசன், 2 வருஷம் கழிச்சு கூட ஒர்க் பண்றவர் சொன்னாரு, மேடம் நேத்து ஒரு பிள்ளைய இந்த ஊர்ல பார்த்தேன், கர்நாடகாவிலே ஒரு ஊர்ல. அசல் உங்க பிள்ளை மாதிரி தான் இருந்துச்சு. உங்க பிள்ளை ஏஜா தான் இருக்கும், ஏன்னா நீங்க பிள்ளைய 4 வயசுல காணாம போட்டீங்க, அது 6 வயசு தான் இருக்கும். அந்த பிள்ளை உங்க பிள்ளையோ? நான் யோசித்தேன், ஆனா நானே போய் செக் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் உங்களை கூட்டி போறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். உடனே கணவனுக்கு போன் அடிச்சா. 2 பேரும் போலீஸையும் கூட்டிக்கிட்டு போலீஸுக்கு சொல்லியிருந்தாங்க, எங்க பிள்ளை கிடைச்சிட்டு போலன்னு சொல்லி. அங்க போறதுக்கு முன்னால் அந்த ஆள் சொன்னாரு, அவசரப்படாதீங்க, உங்க பிள்ளையான்னு முதல்ல செக் பண்ணுங்க. நான் கண்ட கோலம் ரொம்ப மோசமானது. என்னப்பா கண்ட? அதுக்கு 2 கண்ணும் இல்லை, குருளா இருந்தது, ஒரு துண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தது. பிச்சைக்காரியா நாங்கள் பார்த்தேன். அவளுக்கு இன்னொரு பெரிய ஷாக். ஆனாலும் அவரையும் கூட்டிக்கிட்டு ஒரு காரில் வேகமாக போலீஸ் ஆஃபீஸரையும் கூட்டிக்கிட்டு அவர் சொன்ன ஸ்பாட்டுக்கு போனால் நிச்சயமாகவே அவங்க பிள்ளை தான். நான் தூக்கிட்டு போனவன் 2 கண்ணையும் ஆசிட் ஊட்டி அழிச்சிட்டு அதை பிச்சை எடுக்க வச்சிருந்தான். இவங்க போய் ஆசையா அந்த பிள்ளைய மினுன்னு கூப்பிடுறது வழக்கம். மினு, see your daddy. அம்மா கத்துறாங்க, மினு see your mummy. அந்த பிள்ளை சொல்லிச்சு, எங்க டேடி 5 o'clock தான் வருவாங்க, நீங்க என்ன ஏமாத்துறீங்க, உங்களுக்கு விளங்கல. என் பிள்ளையை இனி அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, பார்க்க முடியல.
நடந்தது சொல்றேன். அந்த பிள்ளைய தூக்க போனா தட்டி விடுது. நோ, உங்க சத்தம் எங்க டாடி சத்த மாதிரி இல்ல, எனக்கு மம்மி எல்லாம் கிடையாது, நீங்க போய் சொல்றீங்க. தான் தான் பேசுது. தான் பிள்ளைய நிறுத்தி பார்த்த இடத்துலயே 5 மணி எப்போ வரும், ஏன்னா 5 மணிக்கு டேடி வந்து என்னை கூட்டு போவார்னு சொல்லுத. போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஒரு ஆள் 5 மணிக்கு வந்தான். துண்டில் இருக்க எல்லா காசையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு பிள்ளையை தூக்கணுன்னு பிள்ளை அவன் கழுத்தை கட்டிட்டு போகிறத பார்த்தாங்க. போலீஸ் அவனை பிடிச்சது. அப்போ தான் தெரிஞ்சது பிள்ளையை தூக்கிட்டு போய் கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க வச்சுருக்கான். இதை மாதிரி பல பிள்ளைகளை பிச்சை எடுக்க வச்சுருக்கான். அன்னைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சது. என் ஆண்டவர் நான் உன்னுடைய பரமபிதான்னு சொன்ன பிள்ளைய சத்துரு கடத்திட்டு போய் குருடாய் பிச்சை எடுக்க வச்சிருக்க இந்த உலகத்தில். அது அப்பாவை அடையாளம் கண்டு கொள்ள முடியல, அம்மாவையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியல, சத்தமும் வழங்கல. தூக்கிட்டு போனவன அப்பாங்குது, சாத்தான தன்னுடைய அப்பாங்குது. Is it not the condition of many sinners around you? உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய தெய்வத்தை பார்க்க முடியவில்லை, தன்னுடைய தெய்வத்தின் குரலை கேட்க முடியவில்லை, அதற்கு செவி கொடுக்க மறுக்கிறது. பவுல் 2 கொரிந்தியர் 4:4 சொன்னது போல, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறானே. நல்லா படிச்சவங்க தான், ஆனா அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. நல்லா படிச்சவங்க தான், பெரிய பதவியில் இருக்கவங்க தான், வெளியில் நடக்கிறத பார்க்கறதுக்கு சபைக்கு கண்ணு தெரியல, சபைக்கு உணர்வு இல்லை. லவோதிக்க சபைக்கு நடக்கிறதே பார்க்க தெரியல. எனக்கு ஒண்ணுமே குறை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.